Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 5 exercise 5.1ல 6th question பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the value of k if the area of quadrilateral is 28 square units whose vertices are taken in the order minus 4, minus 2, minus 3, k, 3, minus 2 and 2, 3. Okay. இதில் k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 4 பாயிண்ட்ஸும் வந்து ஆர்டரா இருக்கு அப்படிங்கறத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த குவாட்ரிலேட்டரலுடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஜென்ரலா ஒரு குவாட்ரிலேட்டரோட ஏரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம், ஒரு கிராஃப் ஒன்று டிரா பண்ணுவோம். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல மார்க் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாயிண்ட்டை சூஸ் பண்ணி ஃபார்முலால எடுத்து அப்ளை பண்ணி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கரெக்டா? பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அந்த குவாட்ரிலேட்டரோடைய ஏரியா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குவாட்ரிலேட்டரோட அதாவது அந்த குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா ஃபார்முலா வேல்யூ ஈக்குவல் டு இந்த ஏரியா 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு அப்படின்னு அவங்களே கொடுத்துக்கிட்டதுனால இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு x1, y1, இதுக்கு x2, y2, தேர்ட் பாயிண்ட்டுக்கு x3, y3 அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு x4, y4 அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலால எடுத்து இந்த வேல்யூலாம் எடுத்து அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 28 நாம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால ஈஸியா இந்த கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா ஹாஃப் போட்டுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் ரோல வந்து இதுல வந்து டோட்டல் நம்ம கிட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 பாயிண்ட்ஸ் இருக்கா? அதுல எக்ஸ் காம்பனன்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? x1, x2, x3, x4. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா ஃபார்முலா மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலாவே எழுதிடுறேன். அதனால ஃபர்ஸ்ட் x1, x2, x3, x4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. லாஸ்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அதையும் வந்து எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ரோல y காம்போனன்ட்ஸ்லாம் ஆர்டரா கலெக்ட் பண்றோம். அப்போ y1, y2, y3, y4 லாஸ்ட்ல அகைன் ஃபர்ஸ்ட் வேல்யூ y. இதுதான் வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகே, சரி, இப்போ இதையே வந்து நம்ம வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்க எக்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆர்டர் எடுத்துக்கணும். கரெக்டா? சரி, அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ -4 வருமா? அடுத்தது -3, நெக்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் லாஸ்ட் வேல்யூ என்ன வரும்னா அகெயின் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ வந்து y காம்போனன்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்போ -2, k, -2, 3, அகெயின் ஃபர்ஸ்ட் வேல்யூ -2 ஈக்குவல் டு இது ஏரியா ஃபார்முலா தானே? கரெக்டா? ஏரியா ஃபார்முலால வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ல ஆல்ரெடி ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூ இப்போ நாம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ ஈக்குவல் டு ஏரியா வேல்யூ 28. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இதை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 1/2. இதை எப்படி பண்ணுறதுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்களுக்காக இப்போ நான் அகைன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸில் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் ரோவில் இருக்க செகண்ட் வேல்யூ இந்த மாதிரி கிராஸில் போடணும். சரியா? இந்த கிராஸில் போட்டிருக்கீங்கல்ல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். என்ன வரும்? -4 × k, -4kன்னு வருமா? இதை ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3 × 2 6, நெக்ஸ்ட் பிளஸ் 3 × 3 9, அதுக்கப்புறம் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2 × 2 4. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மைனஸ் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கோம்ல அதே மாதிரி இப்போ ரிவர்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட்ல இருந்து செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம்ல இந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -3 × -2, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும். 3 × 2 6, அதுக்கப்புறம்
plus 3 into k 3k. Next plus into minus minus 2 into 2 4. Plus into minus 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 4 into 3 12. Okay. இதுக்கப்புறம் bracket close பண்ணிக்கோங்க equal to 28. இந்த 1 by 2வை equal to opposites எடுத்துட்டு போறேன் அப்போ into 2னு வரும் இங்க வந்து simplify பண்ணிக்கலாம் இந்த 6ல இருந்து 4 subtract பண்ணிக்கோங்க 2 கிடைக்கும் 2 கூட 9 ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அப்போ 11 வரும் ஸோ இந்த இடத்துல minus 4k plus 11 அதுக்கப்புறம் இங்க அதே மாதிரி 6ல இருந்து 4 subtract பண்ணுங்க 2 கிடைக்குமா இங்க வந்து plus 2 அதுக்கப்புறம் ஒரு minus 12 இருக்கும் subtract பண்ணீங்கன்னா 10 வரும் பட் இதுல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -10 கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க ஒரு 3kவும் இருக்கு ஸோ அப்போ 3k minus 10 equal to 28 அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1 by 2 இந்த சைடு வந்துச்சுன்னா into 2 வந்துரும் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 56 கிடைக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் minus 4k plus 11 இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க minus 3k வரும் அதுக்கப்புறம் minus into minus plus 10 equal to 56 minus 4k minus 3k ஆட் பண்ணீங்கன்னா minus 7k கிடைக்கும் 11 plus 10 21 வருமா 21 equal to opposites எடுத்துட்டு போயிடுங்க அப்போ minus 21 கிடைக்கும் ஸோ அப்போ 56 அதுக்கப்புறம் ஒரு minus 21 subtract பண்ணிடுங்க 35 வருதா ஸோ அப்போ minus 7k equal to 35 இங்க subtract பண்ணதுக்கு அப்புறம் பெரிய நம்பரோட சைன் பார்க்கணும் இங்க 56 வந்து பிளஸ் தான் அதனால 35க்கு பிளஸ் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -7k equal to 35 நமக்கு k ஓட வேல்யூ தான் வேணும் அதனால இங்க எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த -7 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போறோம் இந்த -7 k எந்த ரிலேஷன்ல இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஓகேவா அதாவது -7 into k தான் என்னன்னா -7k அப்படி நம்ம எழுதுவோம் சோ இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்போ ஆப்போசிட் சைடு போகும்போது என்ன ஆகும் டிவிஷனா மாறிடும் அதாவது டிவைட் பை -7 வந்துரும் ஓகேவா இதுக்கு அப்புறம் இத கேன்சல் பண்ணலாமா 7 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் கிடைக்கும் அப்புறம் டிவைட்ல ஒரு மைனஸ் இருக்கு மேல வந்து சைன் எதுமே உங்களுக்கு கொடுக்கல அப்போ அது பிளஸ்ல இருக்குன்னு அர்த்தம் சோ பிளஸ் டிவைட் பை மைனஸ் மைனஸ் 5 divided by 1 னா அது 5 தான் ஓகே so this implies k equal to -5 அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இன்னும் உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்